ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பாதிப்பு குறைய தொடங்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. தொட்டதை தொடங்கும் தடக்கல் எல்லாமே படிக்கல்லாம் மாற்ற போறீங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வ அனுகூலங்கிறது நிறைஞ்சிருக்குதுங்க. எல்லா விதமான தோஷங்களும் சாபங்களும் விளக்கக்கூடிய நேரம், தடப்பட்டு வந்த எல்லா இன்பங்களும் உங்களுக்கு மறுபடியும் சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வமே ஓடி வந்து நிற்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் தப்பி தவறையும் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இனம் புரியாமல் மனசில் இருந்த குழப்பம் நீங்கும், மன சஞ்சலம் நீங்கும், புதுசாக பிறப்படுத்த மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் செயல்பட போகிறீங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் எண்ணங்களை நீங்கள் சிறப்பாகணும். நீங்கள் கண்ட கனவுகள் நனவாகணும்னா நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு இருப்பாருங்க. குலதெய்வம் தெரியாதவங்களும் இந்த நேரத்தில் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்கு. வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டு கூடிங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அழகான முகவசீகரமான தோற்றம் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த கோவில் காலம் மாதிரி வளம் வருவாங்கங்க ஒரு கம்பீரத்தோட. ஆனால் மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மென்மை நிறைஞ்சவங்களே இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம். சத்தம் போட்டு பேசினா கூட இவங்க முகங்கிறது வாடிடுங்க. ஆனால் தோல்வி கண்டு தோண்டு போக மாட்டாங்க. எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களும் இவங்க தான். வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை, வாழ்க்கைன்னா இப்படிதாங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை புரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கனாலும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையாகவே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஏக்கம் நிறைவேறுங்க. இந்த நேரம் பெரும்பாலான ரிஷபராசி என்பவர்களுக்கு, அதிலுமே பெண்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக செய்யலாம். பெரும்பாலான பெண்கள் இந்த நேரம் திருமணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி 2ஆம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அனுகூலமான செய்தி காத்திருக்குது. நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நேரம். கொடுத்த கடன் எல்லாமே திரும்ப பெற போகிறீங்கன்னு சொல்லலாங்க. அதில் சிக்கல் நீங்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்டிருந்து சிக்கல் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் கொஞ்சம் உண்டுங்க. ஆனால் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி இளம் வயசுக்காரங்களுக்கு எதிர்ப்பை தாண்டி காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பின்னாடி இந்த காலகட்டங்களில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் வார்த்தை சிறப்பாக இருக்குது. வார்த்தையாலேயே நீங்கள் மற்றவங்களுக்கு ஒக்கி போட்டு இழுத்துருவீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இனிமையான வார்த்தைகளை தொடர்ந்து பேசிட்டு வர பாருங்கள். எல்லா காரியமும் சாதகமாக முடியும். குடும்ப வாழ்க்கையிலும் அப்படி தான். கோபத்தை வெளிப்படுத்துறங்கிற பேரில் வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. அன்பாக 4 வார்த்தை பேசினா போதுங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சண்டை சச்சரமாவது இருந்திருக்கும். உங்கள் பேச்சை அவங்க கேட்டு செயல்பட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு விரோதமான தன்மை இருந்திருக்கும். ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகம்தான். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் இனிமை கூட்டிக்க பாருங்கள். பண வரவு சிறப்பாக இருக்குது. குடும்பத்து தேவையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வீடு கட்டுன்னு ஆசைப்படுறீங்களா, பூமி பூஜை போடுன்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமாக செய்யலாம். சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் பெற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. பெற்றவங்க உங்களுக்கு பண உதவி செய்வாங்க. அதனால் இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் முருகப்பெருமான இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். தீபேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான். வெற்றி, நீங்கள் தொடக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி. புதுசாக வேலை தேடுறீங்கன்னா இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கும். குடும்ப சண்டை இல்லாமல் ஒரு முடிவுக்கு வரும். உறவு வகையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. இந்த நேரம் உறவு வகையில் தான் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீட்டிலையுமே ஒரு மன போராட்டங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தினமுமே நீங்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது, உடலை நேரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லது. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போங்க. இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றின பின்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12ல் சுக்கிரன், 2ஆம் இடத்துல புதன், அவரோட தனக்காரகன் குரு. குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த நேரம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லைங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் சிறப்பாக இருக்குது. குருவோட புதன் இணைஞ்சிருக்கிறதால உங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். தாய் வழி சொந்த பந்தங்கள் இந்த நேரம் உதவி செய்வாங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்கனாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால அடிக்கடி மனசுல கவலை குழப்பங்கிறது இருக்கும், கொஞ்சம் அதை விட பாருங்க. மகிழ்ச்சி இந்த நேரம் நீங்க ஏற்படுத்தணும்னா தேவையில்லாத குழப்பத்தை விடுறது நல்லது. வெளிநாட்டு முயற்சி கொடுக்குறீங்கனாலும் தட தாமதம் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு தன்னால் வந்துடும். அதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். அதே சமயம் உங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல் நலம், தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சொந்த பந்தங்கள் சொத்து வகையில் பொறுத்த வரைக்குமே வில்லங்கங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. சொத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் பத்திரமா தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக உங்களால் முடிஞ்ச உதவியை மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க. குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் திட்டமிட்டு எந்த வேலை செஞ்சாலும் நல்லபடியாக நடக்கும். பல மாதமாக இந்த கடன் பிரச்சனையை நினச்சி நிம்மதி இழந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சா கூட இந்த கடன் பிரச்சனை தான் இந்த நிம்மதியை தூக்கத்தை தொலைச்சிருக்கும். இனி அப்படி இல்லை, நல்ல மாற்றம் காத்திருக்குது. உடல் நலத்திலையுமே பாதிப்பு ஏற்பட்டிருந்தவங்களுக்கு இனி நல்ல குணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. உத்தியோக வகையில் பொறுத்த வரைக்குமே சனி ராகு இந்த நேரம் மிதுன ராசியில் பார்க்கக்கூடிய தன்மை, குரு பகவான் சுப பார்வையை உங்கள் ராசியை பலப்படுத்துறதால இந்த நேரம் அனுகூலமான நேரம் தான். வேலையில பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே நல்ல முன்னேற்றம் தான், லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். சந்தை நிலவரம் இதுதான்னு தெரிஞ்சு நீங்கள் எதுவுமே கொள்முதல் பண்ண பாருங்கள், சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டங்களில். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சுக்கிரன் புதன் சனி ராகு இந்த 4 கிரகம் அனுகூலமாக தான் இருக்கிறதால ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. மக்கள்கிட்ட செல்வாக்கு சிறப்பாக இருக்கும், எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால அதன் மூலமாக எதிர்கால திட்டங்களை நீங்கள் வகுக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு நினைவு திறமை சிறப்பாக இருக்குது, ஆசிரியர்களுடைய பக்கபலம் சிறப்பாக இருக்குது, பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு உண்டான ஒரே வேலை படிப்பில் கவனம் செலுத்துறது தான். அதில் முழுமையாக நீங்கள் இந்த நேரம் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். கஷ்டமான பாடத்தை கூட சுலபமாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நேரம் தான். வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. சகல விதமான மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலை அதிகம்தான், ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டுங்க. தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது இல்லை, ஆனால் கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் செலவு இருக்குது, ஆனாலும் உங்களால் சமாளிக்க முடியும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் நிம்மதி மன நிறைவு உண்டாகும். வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, புதுசாக வேலைக்கு முயற்சி செய்வீங்க, அதுவுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பண வருமானம் ஏற்படுத்தக்கூடிய நேரம் தான். தேவையில்லாமல் காசை செலவு பண்ணாதீங்க, கொஞ்சம் இந்த நேரம் சேமிக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கான சேமிப்பு தான் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிலையான அஸ்திவாரத்தை ஏற்படக்கூடிய காலம். இப்போ இருந்து நீங்கள் சேமிக்க தொடங்குறது தான் நல்லது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக செய்யணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை நாட்களில் எள் எண்ணெயில் நீங்கள் தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க. அது முடிஞ்ச வரைக்குமே இந்த திருநள்ளாறு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. அப்படி முடியாதவங்க சனிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை விடவங்களுக்கு இந்த காலகட்டம் நிம்மதியான சூழ்நிலை தான். அரசு வழியிலே சலுகை எதிர்பார்த்துருந்தாலும் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் நல்ல தகவல் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தடைப்பட்டு வந்த முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் வெற்றியாகும். பண வருமானம் சிறப்பாக இருக்குது, சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் உடல்நிலையில் இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க கவனமாக இருந்துக்குங்க. உழைப்புக்கேற்ற வரும் உண்டு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மனசில் ஒரு தெளிவு உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால எதிரிகள் தொல்லை இல்லை, வியாபாரம் தொழில் நல்லபடியாக நடக்கும், எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும், வேலையிலுமே ஆதரவு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, தம்பதிகளுடைய இணக்கம் உண்டாகும், நெருக்கடி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. சொத்து சேர்க்கை உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கிறது, நீண்ட நாள் கனவு நனவாகிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே மறைமுகமாக நிறைய எதிர்ப்பு சந்திச்சிருப்பீங்க தொழில் வியாபாரத்தில். இனி உங்களுக்கு நீங்குது, நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம். வெளியூர் பயணம் உண்டு, பயணத்தால் ஆதாயம் உண்டு. ரொம்ப காலத்துக்கு பின்னாடி நீங்கள் ஒரு முயற்சி செய்ய போகிறீங்க, அது நல்லபடியாக நடக்கும்.
குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். கணவன் மனைவி கூடிய ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை, புதுசாக வீடு இடம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. வேலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். எந்த விதமான பாதிப்புள்ள நெருக்கடி நீங்குது. இந்த காலம் சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடு செஞ்சுக்கோங்க. நந்தி தேவரை சேர்த்தை வழிபாடு செஞ்சுக்கிறது இன்னும் கூடுதலான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.